கதையின் தலைப்பு நிழல் முகம். கதையின் நாயகன் ராகுல். அவன் ஒரு புதிய அடுக்குமாடி குடியிருப்பிற்கு குடி வருகிறான். அந்த வீடு மிக குறைந்த வாடகைக்கு கிடைக்கிறது. வீட்டின் லிவிங் ரூமில் ஒரு பெரிய கண்ணாடி சுவரில் பொருத்தப்பட்டிருக்கிறது. ராகுல் கண்ணாடி முன் நின்று தலைவாரும் போது ஒரு நிமிடம் அவனது பிம்பம் அவனை கவனிக்காமல் வேறு பக்கம் பார்ப்பது போல தோன்றுகிறது. அவன் தன் கண்களை துடைத்துக் கொண்டு பார்க்கிறான். இப்போது எல்லாம் சரியாக இருக்கிறது. அதிக வேலை பழுவால் வந்த கற்பனை என்று கடந்து போகிறான். அன்றிரவு ராகுல் தூங்கும்போது ஒரு சத்தம் கேட்கிறது. எழுந்து வந்து கண்ணாடி முன் நிற்கிறான். சிரிக்கிறான். ஆனால் நிஜ ராகுல் சிரிக்கவில்லை. பயந்து போய் பின்வாங்குகிறான். அப்போது கண்ணாடியில் இருக்கும் பிம்பம் பேசுகிறது. உன் வாழ்க்கையை எனக்கு கொடுத்துவிடு, நான் உன்னை விட சிறப்பாக வாழ்வேன். ராகுல் பயந்து உடைக்க ஒரு கனமான பொருளை எடுக்கிறான். சட்டென்று ஒரு கை அவன் அலறிக்கொண்டு திரும்புகிறான். அங்கே நிற்பது ஒரு மனநல மருத்துவர் மற்றும் ராகுலின் அம்மா. ராகுல் கத்துகிறான், அந்த கண்ணாடியில் யாரோ இருக்கிறார்கள், என்னை கொல்ல பார்க்கிறான். அப்போது அவனது அம்மா சொல்கிறார், ராகுல், இந்த வீட்டுல கண்ணாடியே கிடையாதுடா. நீ 3 மணி நேரமா வெறும் செவத்தை பார்த்து பேசிக்கிட்டே இருக்க. ராகுல் பார்த்த அந்த வெற்று சுவரை திரும்பி காட்டுகிறது. அங்கே கண்ணாடி இல்லை, ஆனால் சுவரில் ராகுலின் நிழல் மட்டும் தனியாக